Dear friends, welcome to session 2. போயம்குள்ள போறதுக்கு முன்னாடி பைசாண்டியம் போயமோட பேக்ரவுண்ட் டீடைல்ஸை பார்த்துப்போம். பப்ளிகேஷன் டீடைல்ஸ், ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. Yeatsோட Byzantium was first published in the book Words for Music, Perhaps and Other Poems, 1932. Underline that. Byzantium poem வந்து முன்னாடியே செஷன் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் a sequel to his poem Sailing to Byzantium. Why he wrote in the year 1932 means because Sailing to Byzantium, which was published in the year 1925, was heavily criticized by T. Sturge Moore. அப்படிங்கிற ஒரு அடுத்த பாயிண்ட்ல இருப்பாங்க. Byzantium was begun out of a sense of failure. It originated from T. Sturge Moore's criticism of Sailing to Byzantium. ஹெவிலி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதனால அந்த ஸ்டர்ஜ் மோர் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அவர் அந்த கிரிட்டிசம் அந்த Sailing to Byzantium பற்றி கொடுக்கறத வந்து ஏற்றுக்கிட்டு தான் வந்து ஒரு சேலஞ்சிங்காக என்ன பண்ணுறாருன்னா ஒரு சேலஞ்சு கொடுத்துட்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த பைசாண்டியம் போயமை வந்து எழுதுகிறாரு, பப்ளிஷும் பண்ணுறாரு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இந்த போயம் வந்து அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது, அதிகமாக பேசப்பட்டது. பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைசாண்டியம் வாஸ் எ கிரீக் காலனி. உங்களுக்கு தெரியும் பைசாண்டியம் அப்படிங்கிறது உண்மையாலுமே இருந்தது. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரீக் காலனியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரோமன்ஸோட ரூலில் அந்த அவங்களோட கண்ட்ரோலுக்கு வரும்போது அதோட பேர் வந்து என்னன்னா கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு மாறிச்சு. அதுக்கப்புறம் இப்போ அது என்ன பேர்ல இருக்குன்னா இஸ்தான்புல் அப்படின்னு சொல்லி இருக்கு. W.B. Yeatsக்கு வந்து பைசாண்டியம் அது மேல வந்து ரொம்ப வந்து ஒரு ஈடுபாடு. ஸோ இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹெவன் இட் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பைசாண்டியம் அப்படிங்கிறது அந்த போயம்ல வந்து Sailing to Byzantium வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிங்கனாலையும் பைசாண்டியம் போயம் இந்த போயம் நான் படிக்க போகிற போயம் பார்த்தனாலே ரெண்டுக்கும் வந்து ஒரு ஒற்றுமை இருக்கும். தேர் இஸ் நோ கண்ட்ரி ஃபார் ஓல் மென் அப்படின்னு சொல்லுவார் Sailing to Byzantium. அப்போ எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைசாண்டியம் போவோம். அங்கே எல்லாமே கரெக்டாக இருக்கும். கல்ச்சுரலி அண்ட் ஆர்டிஸ்டிக்கலி பர்ஃபெக்ட் பிளேஸ் இட் இஸ். தி சிம்பிள் ஆஃப் ஹெவன் இட் செல்ஃப் அப்படிங்கிற மீனிங்ல அவங்க சொல்லியிருப்பார். And he starts describing the city of Byzantium in that poem. இதுலயும் அதே மாதிரி தான் என்ன நடக்குது அப்படின்றது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருப்பாரு. படி பார்ப்போம். It is Istanbul now. Yeats was an admirer of the ancient culture of Byzantium. So Byzantium is a symbolic poem, full of symbols. Byzantium is replete with symbols. Full of symbols. சார் சிம்பிள்ஸ்னு அப்போ என்ன சார், இமேஜஸ்க்கும் சிம்பிள்ஸ்க்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழலாம். இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இமேஜ்னா என்ன தெரியும், நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு மைண்டுக்குள்ள ஒரு பிக்சர் மாதிரி வந்து போகும். ஸோ அதுதான் வந்து ஒரு போயட்டோட அந்த சக்ஸஸ் வெற்றி அப்படிங்கிறது இருக்கு. படிக்கும் போது நம்மளுக்குள்ள இமேஜாக வந்துட்டு போகும். பெயிண்ட் பண்ணியிருப்பாரு, இமேஜாக வரணும் உங்கள் மனசுக்குள்ள தோணணும் படிக்கும் போது அப்படிங்கிறதுக்காகவே. அதுவே ஒரே இமேஜ்ல பல விஷயங்களை உள்ள புகுத்தி சார்ஜ் பண்ணி கொடுத்தீங்கன்னா when images become so charged with multiple meanings, then they become symbols. ஒரே இது பைசாண்டியம் போயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் இருக்கும், அதே மாதிரி நிறைய மீனிங்ஸும் நம்ம வந்து ரொம்ப சார்ஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நிறைய லேயர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ when images become so charged, then it becomes or they become symbols. ஒரு காம்ப்ளிகேட்டடா கொடுத்தா அதுதான் வந்து நம்ம சிம்பிள்னு சொல்லி சொல்றோம். இமேஜ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நிறைய மீனிங் அர்த்தம் போஞ்சிருக்கிற மாதிரி கொடுத்தோம்னா அது சிம்பிள்ஸ்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டான்சஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டான்ஸ்லையும் 8 லைன்ஸ் இருக்கு. ஸோ இன் டோட்டல் வி ஹேவ் 40 லைன்ஸ் இந்த போயம். ரைம் ஸ்கீம் பார்த்துக்கோங்க. WABBCDDC. செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா A Night in the City of Byzantium. இது வரைக்கும் நம்ம பார்த்த போயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ ஆண்ட்ரியா டெல் சாட்டோவிலேருந்து நீங்கள் ஸ்காலர்ஷிப்ஸ்லேருந்து டோர் பீச்லேருந்து எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அந்த நைட் டைமில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடியே நைட் அப்படிங்கிறது ஈவினிங் டைம் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் காலகட்டத்தில் அந்த பர்டிகுலர் டைமில் செட்டிங் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா விக்டோரியன் பீரியடில் என்ன மீன் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ த செட்டிங் ஆஃப் த போயம் இஸ் எ நைட் இன் த சிட்டி ஆஃப் Byzantium. The great cathedral in the poem refers to the church of Saint Sophia or Hagia Sophia சொல்லும். அது ஒரு பிக்சர் நான் உங்களுக்கு காட்டுறேன். HAGIA Hagia Sophia சொல்லும். So which is built in the central part of Byzantium.
தீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் பிட்வீன் இம்மார்டாலிட்டி அண்ட் த கிரியேட்டிவ் ப்ராசஸ், human imperfection and the perfected form of art, nature versus art, spiritual regeneration through aesthetics, the tension between terrestrial life and soul life. சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காரு. அது ப்ரொடாமினன்ட் சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாம், கோல்டன் பேர்ட், ஃப்ளேம்ஸ், டால்ஃபின்ஸ், த சி. Byzantium is full of vivid imagery, often taking the form of symbols. அதான் சொல்லுவோம், full of vivid imagery இருந்தது. அதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம், சிம்பிள்ஸ்னு சொல்றோம்ட்டு. டாம் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, கோல்டன் பேர்ட் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, ஃப்ளேம்ஸ், டால்ஃபின்ஸ், சி இதெல்லாம் என்ன ரெப்ரசென்ட் பண்றது, இதில் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போயம்ல இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வரும்போது இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து புரியும். So now let us get into the poem summary. After watching my video lectures, you may go to the summary. I think after watching the video lectures, there is no need of reading the summary, but you should go through the summary in order to strengthen your understanding of this poem Byzantium. Apocalypse அப்படினு சொல்லுவாங்க, APOCALYPSC, அப்போகலிப்ஸ்னு சொல்லுவாங்க. அது இறுதி நாள். உலகமெல்லாம் வந்து நெருப்பால் அழிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு ஆன்மாவா அது பியூரிஃபிகேஷன் நடந்ததுக்கு அப்புறம் அதோட பாவங்கள் நீக்கப்பட்டு அது வந்து அதோட இடத்தை போய் எப்படி அடையும், கடவுளோட மடியை போய் எப்படி அடையும், அந்த பீஸ்ஃபுல், அந்த சாந்தமும் அமைதியும் அந்த நிலைமையை எப்படி அடையும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த பைசாண்டியம் போயம்ல அதே மாதிரிதான் இமேஜஸ் கொடுக்குறாரு, நிறைய கொடுக்குறாரு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இறுதி நாள், ஒரு நைட்டு ஃபுல்லா வந்து ஃப்ளேம்ஸ் தான் தெரியுது அந்த பைசாண்டியம் சிட்டியில. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுடைய ஆன்மா எந்த மாதிரி வந்து அது உள்ள இருக்கிற அந்த இன்ட்ரிகசிஸ், அந்த கடும் சிக்கல்கள், காம்ப்ளெக்சிட்டிஸ் அடிக்கடி சொல்லுவார். அந்த கடும் சிக்கல்கள், அந்த கான்ஃபிளிக்ட், அந்த மென்டல் டர்மாயில், அந்த தீராத ஒரு ஆசை, இது எல்லாமே வயலன்ஸ், ஃபியூரி, இந்த மாதிரி அப்புறம் அழுக்கு, இதெல்லாம் நிறைஞ்சிருக்கிற அந்த சோல் எப்படி என்ன வகையான பியூரிஃபிகேஷனை வந்து அது அண்டர்கோ பண்ணுது, எதால வந்து அது பியூரிஃபை ஆகுது, அதுக்கப்புறம் எந்த இடத்த போய் அடையுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் கொடுக்குறாரு. ஸோ ஹியர் த மூமெண்ட் ஆஃப் த சோல் ஃப்ரம் மார்டாலிட்டி டு இம்மார்டாலிட்டி. உங்களுக்கே தெரியும், ரீஇன்கார்னேஷன் ஆஃப் த சோல்னு சொல்லுவாங்க. முன்னாடி செஷன்ல கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சோல், ஒரு ஆன்மா அப்படிங்கிறது கரெக்டா அதோடைய நிலையை அடையணும், கடவுளோட மடியை அடையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான தடங்கல்களை சந்திச்சுட்டு தான் அதை வந்து அந்த அந்த இடத்த அடைய முடியும் அப்படின்னு சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இல்லை அப்படின்னா அந்த ஆன்மா தன்னோட நிலையை அறியாம அப்படியே இருந்துச்சுன்னா அதோட வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, திரும்ப வந்து அது உடல் வடிவம் எடுத்துட்டு திரும்ப வந்து தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த ஆன்மா வெளியே போயிட்டு திரும்ப அதே மாதிரி ஒரு என்லெஸ் சைக்கிள் மாதிரி, ரீஇன்கார்னேஷன் ஆஃப் த சோல்னு சொல்லுவாங்க. திரும்ப அது வந்து ஒரு என்லெஸ் சைக்கிள் மாதிரி வந்து அது போயிட்டே இருக்கும் இதே மாதிரி. அப்போ அது இந்த எர்த்லி லைஃப் அதுல இருந்து வந்து விடுபட்டு அந்த ஆன்மா எங்க போய் அடையணும், அந்த இம்மார்டாலிட்டி, அப்படி இட்டர்னல் லைஃப் அதை நோக்கி அடையணும் அப்படின்னு நம்ம முன்னாடி அந்த போயம்ல வந்து நிறைய போயம்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். யூனிட் 2 அதை நடத்தும் போது கூட சொல்லியிருப்பேன். அது கடவுளுடைய மடியை போய் அடையணும், அங்கதான் வந்து இட்டர்னல் பிளிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து விடுபடணும், ரீஇன்கார்னேஷன் ஆஃப் த சோல்ல இருந்து சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன மாதிரி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த போயம்ல ஒரு ஷார்ட்டா வந்து ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாரு. காம்ப்ளெக்ஸான இமேஜ் கொடுத்துருக்கிற இமேஜ் எல்லாமே நீங்க போயம்ல பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை நீங்க மிஸ் பண்ணினா கூட ஒரு போயமோட இன்டர்பிரிட்டேஷன் உங்களுக்கு வேற மாதிரி மாறுற மாதிரி இருக்கும். Let us go to the first line. The unpurged images of day recede. Look at or underline the word unpurged. இந்த மாதிரி ஷார்ட்டா 40 போயம்ஸ் இருக்கிற லைன் ரொம்ப இம்பார்ட்டண்டா எல்லா வார்த்தைகளையும் நீ பார்த்துக்கணும். ஸோ unpurged images, பர்கேஷன் அப்படின்னு பார்த்துருப்பீங்க அரிஸ்டாட்டிலோட பொய்டிக்ஸ் ரூம். கிளென்சிங் ஆஃப் இமோஷன் சொல்லுவாங்க. பர்கேஷன் அப்படிங்கிறது ஒரு மெடிக்கல் டேர்ம். ஸோ இந்த இடத்துல அன்பர்ஜ்டு இமேஜஸ்னா தூய்மையா இல்லாம இருக்கிறது. அன்பர்ஜ்டு அப்படின்னா நாட் கிளீன்டு, இம்பியூரா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆப்போசிட் ஆஃப் பியூர், இம்பியூரா இருக்கு, இன்னும் கிளீன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்பர்ஜ்டு இமேஜஸ் ஆஃப் டே ரிசீட் என்னன்னா
slowly unpurged images are fading from you. பார்க்கும்போது அந்த unpurged images தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து என்னதான் மறைஞ்சிட்டே வருதான். ஏன் மறையுது அவர் கண் முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீக்கர் எங்க இருக்காருன்னு நம்ம பார்ப்போம். ஸோ மறையுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாள் முடிஞ்சிருச்சு, ஈவினிங் டைம் வந்துருச்சு. அப்போ வந்து என்ன ஆகுது, நைட் டைம் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகுதுன்னும் போது அப்போ ஸ்லோவா என்ன பண்ணுது, அன்பர்ஜ்டு இமேஜஸ் ஆஃப் டே ரிசீட்னா ஃபேடிங், FADING, ஃபேடிங் ஃப்ரம் வியூ அப்படின்னு அர்த்தம். ஸோ த அன்பர்ஜ்டு இமேஜஸ் ஆர் ஃபேடிங் ஃப்ரம் வியூ ஆஸ் த டே பிகம்ஸ் நைட். ஓகே, த எம்பரர்ஸ் ட்ரங்கன் சோல்ஜரி ஆர் அபெட். சோல்ஜரி அப்படின்னா சோல்ஜர்ஸ். இந்த போயமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவரே வந்து நிறைய காப்பீஸ் எழுதினார். ஒரு லைன் எழுதிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த லைனை வந்து ரிவைஸ் பண்ணுறதுன்னு கிட்டத்தட்ட 4-5 டைம் இந்த போயம்ஸை ரிவைஸ் பண்ணியிருக்காரு. அப்போ சோல்ஜர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை சோல்ஜரின்னு மாற்றிருக்காரு. ஸோ ரஃப் டிராஃப்டில் இந்த போயம்லாம் இருக்கும்போது, மேனுஸ்கிரிப்டாக இருக்கும்போது. ஸோ த எம்பரர்ஸ் ட்ரங்கன் சோல்ஜர்ஸ் ஆர் சோல்ஜரி ஆர் அபெட். சோல்ஜர்ஸ் ஆர் அபெட். ஸோ லுக் அட் த வேர்ட் ட்ரங்கன். ஸோ த எம்பரர் has lost control of his soldiers. ஒரு மீன் நம்மளுக்கு தெரிய வருது. எம்பரர்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த சிட்டி, பைசன்டியம் சிட்டிக்குன்னு ஒரு எம்பரரா இருக்கலாம். பின்னாடி வர்ற எம்பரர் வந்து காடை குறிக்கும். இந்த இடத்துல வந்து எம்பரர் வந்து அந்த சிட்டி வந்து அழியக்கூடிய தருவாய், அப்போகலிப்ஸ், இறுதி நாள், இறுதி தீர்ப்பு வந்துருச்சு. ஸோ எல்லாரும் இறந்துட்டாங்க, டெட் பாடி தான் இருக்கு. அப்போ வந்து அதுல இருந்து சோல்ஸ் வந்து வெளியே வர்றதுக்காக துடிச்சிட்டு இருக்கு. எப்படி என்ன பண்ணா சோல் வெளியே வரும் அப்படிங்கிற மீனிங்ல. ஸோ த அன்பர்ஜ்ட் இமேஜஸ் ஆஃப் டே ரிசீட், ஸ்லோவா அந்த வியூல இருந்து மறைஞ்சிட்டே வருது. இதை வந்து யார் பாக்குறாரு? ஸ்பீக்கர் பாக்குறாரு. எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்டன்ட்ல இருந்து பாக்குறாரு. ஸோ ஸ்டான்ஸா 1 பக்கத்துலயே நோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்சர்வேஷன் ஆஃப் எ டிராவலர் ஆர் அப்சர்வேஷன் ஆஃப் எ வாக்கர். அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கு. அந்த ஸோ ஹி இஸ் வாக்கிங் த்ரூ த சிட்டி. The speaker is walking through the city of Byzantium and he is observing from a distant place. கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப டிஸ்டன்ஸ், கொஞ்சம் தூரத்துல இருந்து. அது அப்சர்வேஷன் என்னென்ன பார்க்குறோம் அது நம்மளுக்கு சொல்றாரு. ஸோ ஸ்டான்ஸா 1 அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் அன்பர்ஜ்டு இமேஜஸ் வந்து என்ன ஆகுது, ஃபேட் ஆகிட்டே இருக்கு. ரெண்டாவது, சோல்ஜர்ஸ் வந்து ட்ரங்க் பண்ணிட்டு, நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு, பூஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, தூங்க போயிட்டாங்க. ஸ்லீப்பிங் இட் ஆஃப். ஸோ தே ஆர் ஸ்லீப்பிங் இட் ஆஃப். என்னது, குடிச்சு நல்லா கும்பாலம் அடிச்சதுக்கு அப்புறமா. பிகாஸ் எம்பரர்ஸோட கண்ட்ரோல் அவங்க இல்லை. சரிங்களா? அவங்க வந்து எம்பரர் ஹேஸ் லாஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் த சோல்ஜர்ஸ். ஓகே, ஸோ ஒன் ஹூ ஹேஸ் ரூல் ஆர் ஒன் ஹூ இஸ் ரூலிங் த சிட்டி ஆஃப் பைசாண்டியம் கரண்ட்லி. ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு, எம்பரரும் இல்லை அப்படின்ற மீனிங்ல. ஸோ சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்க, யாரும் இல்லாத பட்சத்தில் யார் கண்ட்ரோலையும் வர வேண்டியதில்லை, யாருக்கும் பயப்பட தேவைன்னு அவங்களும் குடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கும்பாலம் அடிச்சு தூங்கிட்டாங்க. ஆர் அபெட். ஸோ தே ஆர் ஸ்லீப்பிங் இன் பெட். Night resonance recedes also like the unpurged images of day recede. அதே மாதிரி தான் நம்ம பார்க்குற இதுல இருந்து வியூல இருந்து என்ன ஆகுது, இதுவும் மறைஞ்சிட்டு வருது. எது மறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட், நைட் சவுண்டு. ரெசோனன்ஸ்னா சவுண்ட். ஸோ as the images fade, the sound of the night also fades. Recedes fades. Resonance means sound. Night. The sound of the night also fades away. கொஞ்சம் கொஞ்சமா மறையுது, கொஞ்சம் கொஞ்சமா அப்படி. இப்போ பகல் நேரத்தில் ரொம்ப என்ன ஆகும், சவுண்ட் அதிகமா இருக்கும். நைட் டைம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும் அந்த மீனிங்ல. ஸோ சவுண்ட் ஆல்சோ ரிசீட்ஸ். சவுண்ட் ஆஃப் த நைட் ஆல்சோ ரிசீட்ஸ். Night walkers song. Underline that. Night walkers, very importantly. Night walkers here refers to prostitutes. ஸோ என்ன பண்றாங்க ப்ராஸ்டியூட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரங்கன் சோல்ஜர்ஸ் அபட் தூங்க போயிட்டாங்க அப்படின்னா. ஸோ you may come to a conclusion that so there is a chaos. So chaos ஒரு கலவரம் மாதிரி போயிட்டு இருக்கு. சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்க, ட்ரிங்க் பண்ணிருக்காங்க. Possibly they might have had sex with these prostitutes. And soldiers இந்த இடத்துல என்ன சிம்பிள் பார்த்தீங்கன்னா, பவர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பவர், அவங்களோட அத்தாரிட்டி, பவரை குறிக்கிற மாதிரியும். ஸோ இந்த இடத்துல வந்து நைட் வாக்கர்ஸ் ரெஃபர் டு ப்ராஸ்டிடியூட்ஸ். அப்புறம் this symbol stands for lust. இல்ல இந்த மாதிரி பவர், அந்த மாதிரி நைட் வாக்கர்ஸ் ப்ராஸ்ட், லஸ்ட்டுக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து என்ன பண்ண வீணா போயிட்டு இருக்காங்க. கல்ச்சுரலி மாரலி டிகிரேடட். ஸோ டீகே ஆஃப் மாரல் வேல்யூஸ் இதெல்லாம் சொல்றதுக்காக. ஸோ நைட் வாக்கர்ஸ் சாங். ஓகே, ஆஃப்டர் கிரேட் கத்தீட்ரல் காங். ஸோ நைட் வாக் ப்ராஸ்டியூட்ஸ் என்ன பண்றாங்க, அப்படியே வந்து என்ன பண்றாங்க, அந்த பைசாண்டியம் சிட்டியில் தூரமா அந்த சத்தம் என்ன பண்ற, அப்படியே பாடிட்டு அப்படியே போறதும். ஏன்னா நைட்ல முடிஞ்சிருச்சு இல்லையா அவங்க வேலை அப்படின்னு சொல்லும்போது, நைட் வாக்கர்ஸ் ப்ராஸ்டியூட்ஸ் ஆர் சிங்கிங் அண்ட் வாக்கிங். இப்போ அப்படியே முடிஞ்சிட்டு புறப்படுறாங்க. ஸோ நைட் வாக்கர்ஸ் ப்ராஸ்டியூட்ஸ் ஆர் சிங்கிங் அண்ட் தே ஆர் லிவிங்.
ஆஃப்டர் கிரேட் கத்தீட்ரல் எப்போ அவங்க லீவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, இப்போ எப்படி நம்ம எழுதிட்டேன் கண்ட்ரி சர்ச்சில் சொல்லி அந்த கர்ஃபி டால்ஸ் த நெல் ஆஃப் பார்ட்டிங் டேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தீட்ரல். கத்தீட்ரல்னா எனி இம்பார்ட்டன்ட் ஆர் எனி லார்ஜ் பார்ட் ஆஃப் எ சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். எனி பார்ட் ஆஃப் எ லார்ஜ் அண்ட் இம்பார்ட்டன்ட் சர்ச் தான் கத்தீட்ரல் நம்ம சொல்லுவோம். இப்போ கிரேட் கத்தீட்ரல், அண்டர்லைன் தட் வேர்ட், கிரேட் கத்தீட்ரல். ஸோ கிரேட் கத்தீட்ரல். இப்போ கத்தீட்ரல் அப்போ வந்து என்னது, உயரமா அந்த ஊர்ல ஒரு உயரமான ஒரு இதா தெரியுது, ஒரு மேடான பகுதியில் இருக்கு, அது உயரமா தெரியுது. ஸோ ஆஃப்டர் கிரேட் கத்தீட்ரல் காங், லுக் அட் தட் நோ வேர்ட் காங். காங் ரெஃபர்ஸ் டு த சவுண்ட் ஆஃப் த அப்போ கோயில் மணி, ஆலய மணி ஓசை, அப்படி வந்து ஆலய மணி ஓசை கொட்டிட்டு இருக்குது, அந்த சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டு கேட்டு தான் என்ன பண்றாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து நைட் வாக்கர்ஸ், ப்ராஸ்டியூட்ஸ் என்ன பாடிக்கிட்டே போறாங்க. ஸோ ஆஃப்டர் கிரேட் கத்தீட்ரல் காங், சவுண்டும் அந்த பக்கத்தில் கேட்டுட்டு இருக்கு, சவுண்ட் ஆஃப் த கத்தீட்ரல் காங், சவுண்ட் ஆஃப் த கத்தீட்ரல் பெல். A starlit or a moonlit dome disdains. So underline that word disdains, very important word, disdains. Disdains அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தரை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி, ஒரு அவங்க மேல வந்து மரியாதைக்கும் மதிப்புக்கும் இவன் துளி அளவும் பொருத்தம் இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அந்த இதுதான் டிஸ்டெயின்ஸ் சொல்லி சொல்லுவோம். ஸோ லுக்கிங் சம்ஒன் டவுன் வித் டிஸ்ரெஸ்பெக்ட், worthy-ஆ அதுக்கு தகுதியான ஒரு ஆள் கிடையாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ எ ஸ்டார்லிட் ஆர் மூன்லிட் டாம். டாம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தீட்ரல்னு சொன்னோம். எந்த கத்தீட்ரல்னா ஹேகியா சோஃபியா, HAGIA, ஹேகியா ஸ்பேஸ் சோஃபியா. அந்த ஹேகியா சோஃபியா அந்த கத்தீட்ரல் இருக்கு. அந்த கத்தீட்ரலோட டாம் இருக்கு. டாம்னா உங்களுக்கே தெரியும், ஒரு சர்ச்சோட அந்த டாம். நான் உங்களுக்கு பிக்சர் இப்போ காட்டுறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியரா தெரியும். ஸோ தமிழ் அதுக்கு டாம் என்னன்னு தெரியல, படமாவே நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ a starlit or moonlit dome disdains. The great dome of the cathedral is, it is either moonlit or starlit, or it is lit by moon or star. அப்புறம் நிலா வெளிச்சம் பட்டு இருக்கு, டோர் பீச்லாம் பார்க்குற மாதிரி நிலா வெளிச்சம் ஸ்டார் வெளிச்சம் என்ன பண்ணுது, டாம் மேலே பட்டு இருக்கு. அந்த டாம் வந்து என்ன பண்ணுதான், பர்சானிஃபிகேஷன். டிஸ்டெயின்ஸ் கீழே வந்து என்ன பண்ணுதான், மனிதர்களை பார்க்குது. என்னன்னு பார்த்து என்ன பண்ணுதுன்னா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுது, தகுதியா இல்லாத ஒரு ஆள்னு சொல்லுது. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாரலி கல்ச்சுரலி டீக்ரேடட். ஸோ அவங்க நாடி நரம்பு எல்லாவற்றிலும் என்ன இருக்கு, வயலன்ஸும் கோபமும் சீற்றமும் அழுக்கும் தான் நிறைஞ்சு கிடக்கு. மாரலி டீக்ரேடட், தே ஹேவ் நோ மாரல் வேல்யூஸ். டிகே தான் அப்படின்னு சொல்லி, டிகே ஆஃப் மாரல் வேல்யூஸ் அப்படிங்கிற மாதிரி. கல்ச்சுரலி டீக்ரேடட், ஒழுக்கமே கிடையாது. ஸோ அப்படின்ற ஒரு மீனிங்லெஸ் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கு அந்த மீனிங்ல. ஸோ அதை வந்து மேல இருந்து என்ன பண்ணுதா, மேல நான் முன்னே சொல்லியிருப்போம் இல்லையா, மேல இருந்து ஒருத்தர் கீழ் நோக்கி பாக்குறது. அந்த மாதிரி மூன்லிட் டாம் என்ன பண்ணதான், இவங்களை வந்து கீழ் நோக்கி பாக்குறான், தகுதி இல்லாத ஒரு மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆல் தட் மேனஸ், ஆல் மியர் காம்ப்ளெக்சிட்டிஸ். இங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாமே என்னது, ஹியூமன் வேர்ல்ட் இஸ் நாட் worthy of any respect. ஆல் தட் மேன் இஸ், அப்படி பக்கத்துல நீங்க சென்டென்ஸ் எழுதிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா. ஸோ த மூன்லிட் ஆர் ஸ்டார்லிட் டாம் looks at the human world and considers as it is not worthy of any respect. அதான் மீனிங் இந்த இடத்துல, சரிங்களா? பிகாஸ் தே ஹாவ் பீன் கல்ச்சுரலி ஆர் மாரலி டீக்ரேடட். ஸோ decay of moral values. Look at the next line number 7. All mere complexities. எல்லாமே ஜஸ்ட் அவங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா intricacies. ஸோ இன்ட்ரிகசிஸ் அப்படின்னா அந்த போட்டிருப்போம், ரெஃபர்ஸ் டு மெனி சினானிம்ஸ் பார்த்துக்கலாம். டர்மாயில், ஸோ மென்டல் டர்மாயில் அப்படின்னு சொல்லி, குழப்பம், கலவரத்தோடு, அந்த மனப்பான்மையோட இடர்பாடோடு இருக்கிறது. டர்மாயில குழப்ப மனநோயோடு இருக்கிறது, கான்ஃபிளிக்டிங் தாட்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்ட்ரிகசிஸ்னா வந்து கடும் சிக்கல், அந்த மாதிரி வாழ்க்கையே ஒரு கடும் சிக்கலா இருக்கிற மாதிரி இருக்கு. பாவம் செஞ்சு மனசுக்குள்ள ஃபுல்லாவே அதுதான் புதஞ்சு கிடக்கின்றமா. நியர் காம்ப்ளெக்சிட்டிஸ், ஜஸ்ட் காம்ப்ளெக்சிட்டிஸ், இன்ட்ரிகசிஸ், கன்ஃபியூஷன் இருக்கு, வயலன்ஸ் ஃபுல்லாவே மனசுக்குள்ள அந்த அளவுக்கு, கிரீட் பேராசை, டிகே ஆஃப் மாரல் வேல்யூஸ், ஒழுக்கம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அன்டிசிப்ளின்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் பாவங்கள், இது எல்லாமே ஒன்று சொன்னா பாவங்கள்ல சொல்லும். தட் இஸ் வாட் ஹி ரெஃபர்ஸ் டு அஸ் காம்ப்ளெக்சிட்டிஸ். ஸோ லுக் அட் தட் ப்ளூரல் ஃபார்ம் காம்ப்ளெக்சிட்டிஸ். ஒரு டைம் சொல்றாரு, அப்போ இன்னும் போயம்ல வந்து எத்தனை டைம் இந்த காம்ப்ளெக்சிட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, அப்புறம் காம்ப்ளெக்சிட்டிஸ் அந்த ப்ளூரல் ஃபார்ம்ல எத்தனை டைம் யூஸ் பண்ணியிருக்காரு, சிங்குலர் ஃபார்ம்ல எத்தனை டைம் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத பார்ப்போம். காம்ப்ளெக்சிட்டிஸ் சொல்லிட்டு, ஆல் மியர் காம்ப்ளெக்சிட்டிஸ், த ஃபியூரி அண்ட் த மயர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். அவங்களோட நாடி நரம்பல், அந்த மக்கள் ஹியூமன் வேர்ல்ட்ல இருக்கிற அந்த மனிதர்களோட இதுல வந்து நாடி நரம்பல் எல்லாமே என்ன ஓடிட்டு இருக்கான். லுக் அட் தட் வேர்ட் ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்களோட நரம்பு இல்லை, என்னது டிராஸ்,
பார்த்துருப்போம். நம்ம கேனனைசேஷன் நடத்தும் போதும் அதுக்கப்புறம் டெக்ஸ்டசி நடத்தும் போதும் பார்த்தா ட்ராஸ் அப்படின்னா அழுக்கு, சேறு, சகதி, சேறு மாதிரி சகதி மாதிரி என்ன இருக்கு, நரம்புகள் அதான் ஓடிட்டு இருக்கு, ரத்தம் ஓடலைன்ற மீனிங்ல. ஃபியூரின்னா எல்லாமே ஆங்கர், ரேஜ் தான். அதுதான் வந்து என்ன இருக்கு, அவங்க நாடி நரம்பு எல்லாமே நிறைஞ்சு கிடக்கு. யாரு? த ஹியூமன் வேர்ல்டு. That is why the starlit or moonlit dawn disdains or looks at the human world as not worthy of any respect அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சிச்சிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா ஐ ரிப்பீட், காம்ப்ளெக்ஸான இமேஜஸ் நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணிங்கனாலே உங்களால் புரியாத மாதிரி இருக்கும். ஸோ இமேஜஸ் வந்து என்ன தான் இருக்கு, அன்பர்ஜாக இருக்கு. அந்த நாள் வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து என்ன தூங்க போயிட்டாங்க, என்னன்னா குடிச்சு கும்பாலம் அடிச்சுட்டு எம்பரர் வந்து என்ன பண்ண அவரோட கண்ட்ரோலை வந்து இழந்துட்டாரு. சோல்ஜர்ஸ்க்கு மேலே இந்த பவரும் இல்லை. சோல்ஜர்ஸ் ரெஃபர்ஸ் டு பவர். சோல்ஜர்ஸ் ஹேவ் பவர் நவ் இன் தேர் ஹேண்ட்ஸ். நைட் வந்து என்ன பண்ணுது, அந்த சவுண்ட் ஆஃப் த நைட் ஆல்சோ ரிசீட்ஸ், ஃபேட்ஸ் அவே, சைலன்ஸ், அந்த அமைதி வந்து திரும்புது, சத்தம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டியூட்ஸ் சிங் பண்ணிட்டே போறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக கத்தீட்ரலோட அந்த பெல் வந்து என்னாவது ஆலைமணி ஓசை கேட்டுட்டு இருக்கு, கிரேட் கத்தீட்ரல். அதுக்கு சமயத்தில் ஸோ ஹியர் லுக் அட் தட் நோ சிம்பிள் டாம். அது இன்னும் மீனிங் கொடுத்துட்டே வர்றாரு. டாம் என்னன்னு சொல்லி, டாம் என்ன பண்ணுது, அங்கிருந்து ஸோ மக்களை பார்க்குது, கீழே இருக்கிற மக்கள். அவங்க பற்றி என்ன ஒரு கமெண்ட்னா, ஆல் மியர் காம்ப்ளெக்சிட்டிஸ், ஃபியூரி, ரேஜ், இதெல்லாம் தான் நர்மலாக ஓடிட்டு இருக்கேன். இதை வந்து என்னன்னா நம்ம போயிட்டு வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, எந்த இடத்துல, கொஞ்சம் தூரத்துல இருந்து. ஸோ ஹி அப்சர்வ்ஸ், ஸோ ஆஸ் எ டிராவலர், ஆஸ் எ வாக்கர். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டான்ஸால என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். So as I told you already, now we shall look at the picture or image of the Hagia Sophia. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேகியா சோஃபியா, அந்த கத்தீட்ரல், அந்த சர்ச்னு சொல்றது. இது வந்து எங்க இருக்குன்னு சொல்லும், the central part of Byzantium இருக்குன்னு சொல்லும். ஸோ இது வந்து ஆர்கிடெக்சரல் ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவோம். ஹேகியா சோஃபியா ஆர்கிடெக்சரல் ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ சிம்பிள் வந்து டாம் வந்து என்னன்னா டிவைன் பர்ஃபெக்ஷனோட சிம்பிள், டிவைனிட்டி, கடவுள். அதான் கடவுள் தான் என்னன்னு பண்றாரு, டாம் சிம்பிள் ஆஃப் டிவைன் பர்ஃபெக்ஷன் சொல்லும். அப்போ மேல இருந்து டாம் பாக்குது அப்படின்னும் போது என்ன சொல்ற, கடவுள் மேல இருந்து பாக்குறான். ஸோ நான் தான் படைச்சேன், ஆனா எப்படி இருக்கான் அவன், ஸோ அந்த தகுதி இழந்து கிடக்குறானே, இந்த அளவுக்கு வந்து என்ன பண்ண, மாரலி கல்ச்சுரலி டீக்ரேடா இருக்கானே, பாவம் செஞ்சுட்டு அழுக்கு நிறைஞ்சவனா இருக்கானே அப்படின்னு சொல்லி, அன்பர்ஜ்ட் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனிங். ஸோ இந்த டாம், இதான் டாம், இதான் பாக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹேகியா சோஃபியா சர்ச் வந்து ஆர்கிடெக்சரல் ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. இது வந்து என்னன்னா இப்போ வந்து என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்கா இருக்கு. முன்னாடி சர்ச் இருந்தது, இப்போ மாஸ்கா இருக்கு. ஸோ லெட் அஸ் கோ டு த செகண்ட் ஸ்டான்ஸா now. Line number 9. Before me floats an image, man or shade. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால என்னென்ன அப்சர்வ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் ஸ்டான்ஸால என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இமேஜ் என்ன பார்க்கறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் போயம்லேயே பார்த்தீங்கன்னா என்ன இமேஜ் ஃபர்ஸ்ட் கிளியர் கட் இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ வாக்கிங் மம்மி. ஓகே, அங்கேயே பார்த்துக்கங்க. ஸோ வாக்கிங் மம்மி, எ வாக்கிங் மம்மி ஆர் டெட் பாடி அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எ வாக்கிங் மம்மி, அதான் வந்து என்ன பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்க்குறாரு. அந்த இமேஜ் தான் அவர் என்னோட என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ பிஃபோர் மீ, அப்போ கொஞ்சம் க்ளோஸாக வந்துட்டார். லுக் அட் தட் வேர்ட் பிஃபோர் மீ, எனக்கு முன்னாடி கொஞ்சம் க்ளோஸாக வந்துட்டார், நடந்துட்டே வந்துட்டு. ஹி வாக்ஸ் த்ரூ த சிட்டி அண்ட் ஹி ஹஸ் நவ் கம் க்ளோசர் டு த இமேஜ். அண்ட் பிஃபோர் ஹிம், பிஃபோர் த போயட், பிஃபோர் த டிராவலர், பிஃபோர் த வாக்கர், ஃப்ளோட்ஸ் அன் இமேஜ். என்ன இமேஜ்னா எ வாக்கிங் மம்மி, ஃபர்ஸ்ட் இமேஜ் ஹி சீஸ். அது என்ன பண்ணுது அப்படின்னு பின்னாடி பார்ப்போம். அதோட மீனிங்கை கீழே போட்டிருக்கேன். மேன் ஆர் ஷேட், அவர் பார்க்குறாரு. பார்த்து என்னன்னா, இது மேனா இல்லை ஷேடா, ஷேடோவா. ஷேடோனா கோஸ்ட்னு அர்த்தம். இவன் மனிதனா, உண்மையால மனிதனா, ரத்தம் சதியமா இருக்கிறானா, இல்லை வந்து கோஸ்டா அப்படின்னு. அடுத்தது ஷேட் மோர் தேன் மேன். கோஸ்ட் மாதிரி தெரியல, மேன் மாதிரி தான் தெரியுது, மோர் தேன். ஸோ ஷேட் கோஸ்ட் மாதிரி தான் தெரியுது, மோர் தேன் மேன். மோர் இமேஜ் தேன் அ ஷேட். ஸோ மோர் ஒரு இமேஜ் தான் தெரியுது, கோஸ்ட் அந்த மாதிரி தெரியுதை விட ஒரு இமேஜா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஆவி அப்படிங்கிறது, ஸோ அந்த மாதிரி ஒரு குழப்பம் நிலைமையில வந்து டிராவலர் வாக்கர் வந்து பார்க்குற மாதிரி. ஸோ ஒரு கோஸ்ட் மாதிரி தான் தெரியுது, மேன் மாதிரி தெரியலையே, கால்லாம் இருக்குதா இன்னும் சொல்லி பேய் பார்ப்பலாம் அந்த மாதிரி. ஆனால் ஒரு இமேஜ், ஷேடை விட கோஸ்ட்டை விட ஒரு இமேஜ் மாதிரி தானே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. For heads bobbin bound in mummy cloth may unwind the winding path.
ஃபார் ஹேட்ஸ் முன்னாடியே பார்த்துருப்போம். ஹோமரோட த ஒடிசியில் வந்து அந்த கிரீக் எபிக் போயிட்டு சொல்லியிருப்போம் இல்லையா, ஹோமர் அவரோட த ஒடிசியில் வந்து ஹேட்ஸ் அடிக்கடிக்கு அதில் சொல்லிட்டு இருப்பார். ஸோ ஹேட்ஸ் வந்து என்னன்னு சொல்லுவோம், த அண்டர் வேர்ல்டு, த கிங் ஆஃப் த அண்டர் வேர்ல்டுன்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேட்ஸ் பாபின், அந்த அவரோட பாபின் எதுன்னா, பாபின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூல் இருக்கு. நூலை எதில் சுற்றி வைப்போம், ஒரு கண்டு. இப்போ கேபிள் இருக்கும், பெரிய கேபிள்னா அப்போ ஃபுல்லாக வந்து எதில் சுற்றி வைப்பாங்க, ஒரு சக்கரை மாதிரி ஒன்று இருக்கும், அதில் வந்து இந்த கேபிளை சுற்றி வைப்பாங்க. அப்போ அந்த எதில் சுற்றி வைக்கிறதுக்கு, நூலை சுற்றி வைக்கிறதுக்கு என்ன பயன்படுத்தும், நூல் கண்டு மாதிரி அது பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி கேபிள் எது சுற்றி வைத்து பயன்படுத்துகிறோமோ அதுதான் பாபின்னு சொல்லுவோம். அங்கே தான் இப்போ அந்த ஹேட்ஸோட பாபின், ஸோ த கிங் ஆஃப் த அண்டர் வேர்ல்டு இருக்குல்ல, அவரோட பாபின்ல அது அவரோட சார்ந்தது. அந்த பாபின் வந்து இந்த நூல் கண்டு மாதிரி இருக்கிறது. அதில் வந்து என்ன இருக்கான், பவுண்ட் இன் மம்மி க்ளோத். அதில் தான் என்ன இருக்கு, அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூல்கண்டு மாதிரி இந்த மம்மி, அதாவது இந்த ஷேட் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி ஷேடுன்னு சொல்லிட்டு மோர் இமேஜ் தானே ஷேடுன்னு சொல்லிட்டு அந்த இமேஜ் என்னவா இருக்கான், அந்த கோஸ்ட் வந்து துணியால சுத்தப்பட்ட மாதிரி என்ன இருக்கா, மம்மி க்ளோத் என்ன இருக்கு, அப்படியே என்ன இருக்கு அந்த பாபின்ல சுத்தப்பட்டிருக்கு. நீங்க ஒரு இமேஜ் பார்த்துக்க, உங்களுக்கே வந்து ஒரு மைண்ட்ல வந்து அப்பீர் ஆகும். சக்கரை மாதிரி இருக்கிற நூல்கண்டு மாதிரி இருக்கிறது, அதுல அந்த கேபிள் சுத்துறதுக்கு பதிலாக எது சுத்தி இருக்கு, மம்மி அந்த மாதிரி வந்து அந்த உடல், அந்த இறந்து போன உடல் வந்து, உடல்னா அதாவது அந்த இமேஜ் வந்து ஷேடோ கோஸ்ட் வந்து சுத்தப்பட்டிருக்கு. ஸோ ஃபார் ஹேட்ஸ் பாபின் பவுண்ட். ஸோ லுக் அட் தட் வேர்ட் பவுண்ட். பவுண்ட்னா ஓவன், சுத்தி இருக்கிறது. ஓகே, பவுண்ட் இன் மம்மி க்ளோத், மம்மி. ஸோ அப்போ மம்மி, வாக்கிங் மம்மி அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ மம்மி க்ளோத் மே அன்வைண்ட் த வைண்டிங் பாத். அப்போ நூல் என்ன பண்ணுவோம், நம்ம அது இப்படி சுற்றி இருப்போம், அதுலேருந்து திரும்ப நம்ம அந்த பாத்துலேருந்து இது அன்வைண்ட் பண்ணுறோம், அப்படின்னா அதுலேருந்து எடுக்கிறோம், நூலை வந்து ரிவர்ஸில் எடுத்துகிட்டே வருவோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த வந்து என்னது, அந்த இமேஜ் வந்து அந்த பாபினில் சுத்தப்பட்டிருக்கிறது. சரிங்களா, அது என்னவா இருக்குது, அது திரும்ப என்ன ஆகுதான், மே அன்வைண்ட், இட் அன்வைண்ட்ஸ், அதுலேருந்து என்ன பண்ணுதான், விலகுதான். மே அன்வைண்ட் த வைண்டிங் பாத், அந்த சுத்தப்பட்ட அந்த பாதையிலிருந்து ரிவர்ஸில் என்ன பண்ணுது, அதுலேருந்து விலகி வருது. எது, அந்த மம்மி, அந்த வாக்கிங் மம்மி. அது என்ன பண்ணுது, ஏன் வாக்கிங் மம்மின்னு சொல்றேன்னா அதுல இருந்து சுத்தப்படுது. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன வருது, அப்படியே நடந்து வர மாதிரி வருதான். ஸோ மே அன்வைண்ட் த வைண்டிங் பாத். ஓகே, எ மவுத் தட் ஹாஸ் நோ மாய்ஸ்சர் அண்ட் நோ பிரத். அது என்ன பார்க்குறாரு இப்போ, அந்த மம்மி இருக்கு இல்லையா, அதுல வந்து என்ன மவுத் இருக்கு, வாய் இருக்கு, பட் தட் ஹாஸ் நோ மாய்ஸ்சர். மாய்ஸ்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா வெட்டா இல்லை. நம்ம அது நம்மளுக்கு அந்த வெட்னஸ் வந்து தேவைப்படும் இல்லையா, அந்த இது மாய்ஸ்சர், ஈரப்பதம், வெட்னஸ். அந்த ஈரப்பதம் வந்து என்ன இல்லை, அதுல இல்லை, ட்ரை மவுத். மாய்ஸ்சர் ஈரப்பதம் இல்லை, என்ன சொல்ல, ட்ரை மவுத். அப்புறம் நோ பிரத், என்ன இல்லை, மூச்சு காற்றும் அதுல இருந்து வெளியே வரல, அந்த மம்மில இருந்து, அந்த மவுத்ல இருந்து. ஸோ எ மவுத் தட் ஹஸ் நோ மாய்ஸ்சர், ட்ரை மவுத் வந்து, அப்புறம் நோ, ஸோ பிரத், அந்த மூச்சு காற்றும் அந்த சுவாசமும் இல்லை, அது தெரியல. பிரீத்லெஸ் மவுத்ஸ் மே சம்மன். என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த மம்மி வந்து சம்மன் பண்ணுது. அதான் முன்னாடி உங்களுக்கு இதில் பாப்அப் நோட்ஸில் கொடுத்துருக்கும் பாருங்க. த வாக்கிங் மம்மி, த மம்மி அன்வைண்ட் பண்ணி அதுலேருந்து அந்த பாபின்லேருந்து அன்வைண்ட் பண்ணி வந்துருச்சு. அது வந்து ட்ரை மவுத்தாக இருக்கு, சுவாசம் இல்லை. அது என்ன பண்ணுது, டெட்டை வந்து கூப்பிடுது, மற்றவங்க எல்லாத்தையும் கூப்பிடுது. இட் சம்மன்ஸ், தட் வாக்கிங் மம்மி சம்மன்ஸ், அதுதான் கூப்பிடுது. என்னன்னா எல்லாம் இறந்து கிடக்குறாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பர்ஜ்டு. அது எல்லாமே அன்பர்ஜ்டு இமேஜஸ், இன்னும் கிளீன் ஆகலை. அப்படின்னா அவரோட பாவங்கள் அவங்களிருந்து அவங்கள மன்னிக்கப்பட்டு, அவங்க வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த காம்ப்ளெக்சிட்டிஸ், அந்த வார்த்தை சொல்ல அதெல்லாம் எடுக்கப்பட்ட பின்னாடி தான் பியூர் ஆகும். அப்போ அது ஆகலை. ஸோ அவங்க அந்த மாதிரி ஆகாத மாதிரி அன்பர்ஜ்டெல்லாம் இருக்காங்க இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுது, கூப்பிடுது. இட் சம்மன்ஸ் த டெட் த அன்பர்ஜ்ட், மற்றவங்க எல்லாத்தையும் அதை கூப்பிடுது. ஸோ இட் கிவ்ஸ் கைடன்ஸ். அது வந்து என்ன, அது ஒரு கைடன்ஸ் மாதிரி கொடுக்குது. சரிங்களா, என்ன அப்படின்னா எதுக்கப்புறம் இம்மார்டாலிட்டி அப்படின்னு சொல்லி வந்து அடைஞ்சிங்கன்னா நீங்களும் எப்படி இருப்பீங்கப்பா, உங்களுக்கு மவுத் இருக்கும் ஆனால் என்ன இருக்காது, ஒரு ட்ரை மவுத்தாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு சுவாசம் இருக்கு, ஆனால் நீங்கள் உயிர் வாழ்ந்துட்டு மாதிரி தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹியர் வந்து அந்த மம்மிங்கிறது பர்ஜ்டு. இந்த அன்பர்ஜ்டை பார்த்துட்டு அவங்கள சம்மன் பண்ணுது. சம்மன் நீங்கள் பார்ப்பீங்க இதில் கோர்ட்டில் சொல்லுவாங்க, சம்மன் அனுப்பியிருக்கோம்னு சொல்லிட்டு. சம்மன் என்னது, வரும்படி கூவி அழைக்கிறது, இல்லை அழைப்பானை விடுறது, ஆஜராகணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லிட்டு அழைப்பானை விடுறது, இல்லை வரும்படி கூவி அழைக்கிறது. இந்த இடத்துல அந்த வந்து மம்மி வந்து என்ன, அதை வரும்படி கூவி அழைக்குது, நீங்களும் என்ன பின்தொடருங்கப்பா, ஸோ நான் அந்த மாதிரி நீங்களும் வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. இட் சம்மன்ஸ் த டெட், த அன்பர்ஜ்டு பீப்புள். அன்பர்ஜ்டு பீப்புள் இந்த இடத்துல சொல்ற இமேஜ், த அன்பர்ஜ்டு.
இட் கிவ்ஸ் கைடன்ஸ். இந்த மாதிரி ப்ராசஸ்ல நீ போனீங்கன்னா நீங்களும் எங்களை மாதிரி அவ்வளோ இம்மார்டாலிட்டி கிடைக்கணும். உடனே இதை பார்த்த வந்து நம்ம போயிட்டு வந்து என்ன சொல்றாரு ஸ்பீக்கர் வந்து, ஐ ஹெயில் ரொம்ப போடுறாரு என்னன்னா த சூப்பர் ஹியூமன். யாரை சொல்றாரு? த மம்மி, த வாக்கிங் மம்மி. ஐ ஹெயில் த சூப்பர் ஹியூமன், திஸ் இஸ் வாட். ஸோ இம்மார்டாலிட்டி, இட்டர்னல் லைஃப், லுக் அட் தட் இமேஜ், லுக் அட் தட் மம்மி. ஸோ இட் இஸ் சம்திங் இம்மார்டல். அது என்ன பண்ணுது? அழைப்பானை விடுக்குது மற்றவங்களாம் இறந்தவங்களாம், டே எங்க என்ன பார்த்து நீங்களும் என்ன பண்ணுங்க, என்ன மாதிரி இம்மார்டல் ஆகுங்க, இன்டர்னல் ஆகுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ த போயட் ஹெயில்ஸ் ஆர் praises த மம்மி ஹேஸ் சூப்பர் ஹியூமன். சரியா? அடுத்தது ஐ கால் இட், நான் அதை என்னவா கூப்பிடுறேன். ஸோ செகண்ட் ஸ்டான்ஸ் ஃபுல்லாக பாருங்க, மீ யூஸ் பண்ணாரு, ஐ யூஸ் பண்றாரு, திரும்ப இங்கே ஐ யூஸ் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் ரிவீல் பண்றாரு, ஃபர்ஸ்ட் பர்சன் தான் சொல்றாரு. அவர் என்ன பார்க்குறோம் அதை அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஐ ஹெயில் த சூப்பர் ஹியூமன், ஐ ஹெயில் த வாக்கிங் மம்மி as சூப்பர் ஹியூமன், ஐ கால் இட் டெத் இன் லைஃப் அண்ட் லைஃப் இன் டெத். ஸோ இந்த பர்டிகுலர் தீம் வந்து என்னன்னு சொல்லணும்னா த ஹெராக்லிட்டன் தீம் ஆஃப் டெத். ஹெராக்லிட்டன் ஆர் ஹெராக்லிட்டஸ்ன்னு சொல்லுவோம். அவர் வந்து கிரீக் பிலாசபர் ஹெராக்லிட்டஸ் அப்படிங்கிறவர். அவரோட பிலாசபி தான் இந்த மாதிரி வந்து இவ்வுலக வாழ்க்கையிலிருந்து நீங்க விடுபட்டு ஸோ ஹெவன், அந்த சொர்க்கலோக வாழ்க்கைக்கு அந்த சும்மா ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்றோம்னா, அந்த பீஸ்ங்கிற வார்த்தைக்கு எவ்வளோ அர்த்தம் அது புரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரியுமா? ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திரும்ப அந்த சோல் வந்து மனித உருவம் எடுக்கக்கூடாது. அது என்ன, கடவுளோட அந்த பாதத்தை அடையணும், அந்த சாந்த நிலையவே பெறணும். அது திரும்ப மனித உருவம் எடுத்து திரும்ப என்ன பண்ணக்கூடாது, திரும்ப வந்து இறந்து திரும்பவும் அது இதாயிடும். இதுல இருந்து ஒரு விடிவு காலம் பிறக்கணும், இந்த என்லெஸ் சைக்கிள் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் ஆஃப் த சோல்ஸ்ல இருந்து. அந்த மீனிங் ரெஸ்ட் இன் பீஸ், அவ்வளோ அர்த்தம் புரிஞ்சுது. ஐ கால் இட், உடனே இந்த பாயிண்ட் என்ன சொல்றாரு, ஐ கால் இட் டெத் இன் லைஃப். அப்படின்னா இந்த ஏர்த்லி லைஃபுக்கு என்னது, ஒரு டெத் ஏற்படணும். இந்த நேச்சுரல் லைஃப், இந்த பூமியில் வாழ்ந்துட்டு வாழ்க்கை ஏர்த்லி லைஃப்க்கு டெத். டெத் இன் லைஃப், டெத் டு த லைஃப், டெத் டு த ஏர்த்லி லைஃப். சரியா? அது பண்ணாதான் அடுத்தது என்ன கிடைக்கும், லைஃப் இன் டெத். இறந்ததுக்கு அப்புறமாவும் வாழ்க்கை என்ன இருக்கு, அப்புறம் அது ஒரு உயிர் இருக்கு. லைஃப் இன் டெத், தட் ரெஃபர்ஸ் டு இட்டர்னல் லைஃப். ஸோ டெத் இன் லைஃப் ரெஃபர்ஸ் டு மார்டல் லைஃப் அண்ட் லைஃப் இன் டெத் ரெஃபர்ஸ் டு இட்டர்னல் லைஃப் ஆர் இம்மார்டல் லைஃப். முடிவில்லாத ஒரு வாழ்வு, இது முடிவுள்ள ஒரு வாழ்வு. இப்போ ஏர்த்லி லைஃப் தான் முடிவுள்ள ஒரு வாழ்வு, இறந்துடுறீங்க. ஸோ டெத் டு லைஃப், ஏர்த்லி லைஃப். அதுக்கப்புறம் again we get life in death. That is what eternal life or immortality. That is what Heraclitus says about 2000 years ago. So the theme of death அப்படின்னு சொல்லிட்டு Heraclitus, Greek philosopher, அதை வந்து இவர் என்ன பண்ண அப்படி கூப்பிடுறாரு, death in life and life in death அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ again, ஸோ ஃபர்ஸ்ட்ல டாம் வந்து ப்ரொடாமினன்ட் சிம்பிளா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஸ்டான்ஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மம்மி, அதுதான் ஃபர்ஸ்ட் இமேஜை பார்க்குறாரு. ஸோ அது என்ன பண்ணுது, பாடி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால என்ன அப்சர்வ் பண்ணுறாரோ பார்க்குறது, செகண்ட் ஸ்டான்ஸில் பாடி, ஐ மீன் வாக்கிங் மம்மி. அப்புறம் வந்து அது என்ன பண்ணுது, அந்த பாபின்லேருந்து அன்வைண்ட் பண்ணிக்கிட்டு அதோட வைண்டிங் பாத்துலேருந்து அது என்ன பண்ணுது, சம்மன் பண்ணுது, அழைப்பானை விடுக்குது, வரும்படி கூவி அழைக்குது, என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அதர் டெட் சோல்ஸா, டெட் பீப்புளை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அது எப்படி இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணிட்டு அதை சூப்பர் ஹியூமன் ஹெயில் பண்றாரு. இதுதான் வந்து மார்டாலிட்டி டு இம்மார்டாலிட்டி அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. ஸோ செகண்ட் ஸ்டான்ஸ் ஓவர். தேர்ட் ஸ்டான்ஸ்ல டாம் ஃபர்ஸ்ட், செகண்ட் மம்மி பத்தி சொல்லிட்டாரு. தேர்ட் ஸ்டான்ஸ்ல என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஸோ மிராக்கிள் பேர்ட், தேர்ட் ஸ்டான்ஸ் எடுத்த உடனே சொல்லிட்டாரு பேர்ட் பத்தி. அது சாதாரண பேர்ட் கிடையாதுப்பா, கோல்டன் பேர்ட். ஓகே, கோல்டன் பேர்ட். அப்ப யாரு உருவாக்குனது அப்படின்னு பார்ப்போம். மிராக்கிள். ஸோ வாட் அ மிராக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். So miracle, golden bird or I mean bird or golden handiwork. Handiwork na enadhu, so work done by hands, கைவினைகள், கையால செய்யறது. சரிங்களா? மிஷின் அது செய்யல, work done by the hands தான் என்ன சொல்ல, கைவினையால செய்யப்பட்டது. ஸோ மிராக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. மிராக்கிள்னு சொல்லிட்டு பேர்ட் ஆர் கோல்டன் ஹேண்டிஒர்க். ஸோ கோல்டன் பேர்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த கோல்டன் பேர்டை வந்து என்ன பண்றாருன்னா பார்க்கறாரு, அது எங்க இருக்கு, அந்த இமேஜ் அடுத்தது பார்க்கறாரு. அதாவது என்ன சொல்றாங்க, ஸோ மோர் மிராக்கிள் தேன் பேர்ட் ஆர் ஹேண்டிஒர்க். ஸோ என்ன மீனிங்ல அது சொல்றாரு, மோர் மிராக்கிள் தேன் ஹேண்டிஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரீடர் நமக்கு சொல்றாரு, த ரீடர் இஸ் அஷ்யூர்ட் தட் இட் இஸ் மோர் மிராக்கிள் தேன் எ ஒர்க் ஆஃப் ஆர்ட். ஸோ இட் இஸ் மோர் ஆசம் அண்ட் மோர் மிஸ்டீரியஸ் தேன் இட் அப்பியர்ஸ். பார்க்கறத விட
அது வந்து மோர் மிராக்கிளா இருக்கு. எப்போ as it sits there on a golden bow. எப்போ வந்து மோர் மிராக்கிளா, மோர் ஆசமா, மோர் மிஸ்டீரியஸா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் பேர்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க கோல்டன் பவுல உக்காந்துட்டு இருக்கும்போது, பிளான்ட்னா சிட் உக்காந்துட்டு இருக்கும்போது, அப்போ மிராக்கிள் பேர்ட் ஆர் கோல்டன் ஹேண்டிவொர்க், மோர் மிராக்கிள் than bird or handiwork. When it sits, more it becomes more miracle when it sits or when it is seen sitting on the starlit golden bow. சொல்றேன், பிளான்ட் என்ன சிட்டிங் உக்காந்துருக்காங்க, யாரும் அங்க வச்சிருக்காங்க, அது வந்து என்ன பண்ணுது அங்க உக்காந்துட்டு இருக்கு. On the starlit golden bow, look at the starlit again. So the golden bow is lit by star. முன்னாடி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஸ்டார்லிட் ஆர் மூன்லிட் அப்படின்னு சொல்லிட்டு, நைட்ல ஸ்டார்ஸ் இருக்கும், மூணும் இருக்கு. அப்போ ரெண்டுமே சேர்த்து சொல்றாரு. இந்த இடத்துல ஸ்டார்லிட் கோல்டன் பவ், பிளான்டட் ஆன் த ஸ்டார்லிட் கோல்டன் பவ், இட் இஸ் லிட், த கோல்டன் பவ் இஸ் லிட் பை ஸ்டார், லைட் ஆஃப் த ஸ்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எங்க வந்து கோல்டன் பவ், கோல்டன் பவ்னா கிளை, பிரான்ச்சஸ், கோல்டன் பிரான்ச்சஸ். அப்போ அந்த ட்ரீ என்னவா இருக்கு, கோல்டன் ட்ரீ தான், வெறும் கிளை மட்டும் கோல்டனா இருக்காது, ட்ரீயும் கோல்டன் ட்ரீ, அந்த கிளையும் வந்து கோல்டன் பவும் வந்து என்னன்னா அந்த கிளையும் வந்து கோல்டன் தான். அந்த கிளை மேல உக்காந்துட்டு இருக்கிற இந்த வந்து ஹேண்டிவொர்க், கோல்டன் ஹேண்டிவொர்க், அதாவது கோல்டன் பேர்டு, அதுவும் என்ன இருக்கு, அதுவும் வந்து கோல்டன், ஃபுல்லாவே எல்லாமே தங்க நிறத்துல தான் மின்னுது. உங்களுக்கு நீங்க இந்த பர்டிகுலர் வந்து பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அந்த கடைசியில பார்க்கும்போது அந்த ஹெவனோட டிஸ்கிரிப்ஷன் அப்படிதான் இருக்கும், ஃபுல்லா கோல்டு, அதான் கலர்ல தான் இருந்தது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. இம்மார்டல்ஸ் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா எல்லா பியூட்டிஃபுல் போயம் எல்லாம் காட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து காட்ஸ் அவங்க அந்த ஹெவன்ல இருக்கிறவங்க அவங்களோட உடைகள் எல்லாமே என்ன இருக்கும், கோல்டன் கலர்ல இருக்குமா அப்படி சொல்லுவோம். அந்த மீனிங்ல இங்க சொல்றாரு. ஸோ இட் இஸ் சிட்டிங் ஆன் த ஸ்டார்லிட் கோல்டன் பவ், எது கோல்டன் பேர்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேன் லைக், அந்த அந்த அங்க உட்காந்துட்டு இருக்கிற கோல்டன் பவ் மேல, பிரான்ச் மேல, கிளையில் மேல உட்காந்துட்டு இருக்கிற அந்த கோல்டன் பேர்ட் என்ன பண்ணுதா, இட் கேன் cry like or crow like the cocks of Hades. அது எந்த மாதிரி சிமிலி, எந்த மாதிரி வந்து அது என்ன பண்ணுமா, க்ரோ பண்ணுமா, கத்துமா, காக்ஸ் ஆஃப் ஹேட்ஸ். அப்போ காக்ஸ், ஹேட்ஸ்ல வந்து காக்ஸ் இருக்கும், அது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா இறந்தவங்களை தட்டி எழுப்போம். அதே மாதிரிதான் இங்க இருக்கிற இப்ப நம்ம பாக்குற இந்த வந்து கோல்டன் பவுல் என்ன பண்ணுமா, இட் கேன் கிரை லைக் ஆர் க்ரோ லைக் த காக்ஸ் ஆஃப் ஹேட்ஸ். அதான் க்ரோன்னு முன்னாடி கொண்டு வந்து, கேன் க்ரோ லைக் த காக்ஸ் ஆஃப் ஹேட்ஸ். ஹேட்ஸ் முன்னாடி சொல்லியிருக்கோம், அண்டர் வேர்ல்டு அப்படி சொல்லி. ஆர் பை த மூன் எம்பிட்டர்ட் ஸ்கானரோட, அது மாதிரி கத்தும். எதுக்காக கத்தும், எதுக்காக பண்ணும்னா, இட் கேன் கிரை லைக் த காக்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஹூ ஹெரால்ட் எ நியூ டான். என்னப்பா இந்த மாதிரி இறந்து போன இவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு என்ன, அது ஒரு புதுமையான ஒரு டான், உங்களுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்பட போகுது. அது என்ன பண்ணுமா, எது வந்து அந்த அந்த இறந்து போன அந்த இதுல அவங்கள இருந்து, அந்த டெட்ல இருந்து அந்த ஆன்மாவை வெளியே வந்து தட்டி எழுப்புறது எதுன்னா இந்த கோல்டன் போவோட அந்த 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 கத்துற சத்தம் தான். அந்த க்ரோ பண்ணுச்சுன்னா அந்த அந்த சோல்லாம் வெளியே வருமா, அன்பர்ஜ் சொல்லும். கேன் லைக் த காக்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் க்ரோ likewise if this golden bird cries and it can revive which was dead is now reborn அப்படிங்கிற மாதிரி. நீங்க திரும்ப சொல்லலாம் வெளியே வாங்க தட்டி எழுப்பு அப்படிங்கிற மாதிரி, தட்டி எழுப்புதான் அப்படின்னு சொல்றாங்க. So this golden bird wakes up the spirits of by its call, spirits of the dead. It can wake up the spirits of the dead by its call. கட்சினா சோல்ஸ் எல்லாம் வெளியே வரும்னு சொல்லிட்டு, எழுங்க அப்படின்ற மாதிரி, சோல்லாம் வெளியே வாங்க, வேக் அப், கம் அவுட் ஃப்ரம் த டெட் பாடி அப்படிங்கிற மாதிரி ஸ்பிரிட்ஸ் வந்து வெளியே வந்து இது வந்து கத்துச்சுன்னா வெளியே வரும் அது மாதிரி. ஆர் பை த மூன் எம்பிட்டர்ட், எம்பிட்டர்னா பிட்டர்ஃபுல், ஒரு கசப்பான ஒரு இதோட என்ன பண்ணுதான். ஆர் இட் கேன் ஆல்சோ க்ரோ லைக் ஆர் ஸ்கான்னா ரொம்ப சத்தமா என்ன பண்றது, ஸ்கான்னா வெறுப்போடு ஸ்கான், எம்பிட்டர்ட் அப்படின்னா பிட்டர்ஃபுல்லா, கசப்பான ஒரு மனநிலைமையோடு, மனக்கசப்புற்று அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரி வந்து பை த மூன், மூன் பக்கமே ஒரு மூன் இருக்கு எங்க. ஸோ அந்த இமேஜின் பண்ணிக்கங்க, கோல்டன் ட்ரீ, மூன் இருக்கு, அது மேல வந்து கோல்டன் பேர்ட் உட்காந்துட்டு இருக்கு. அது வந்து என்ன பண்ணுது, ஸ்பிரிட்ஸோட அந்த 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 டெட் பாடியோட அதுல இருக்கிற ஸ்பிரிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணி இது கத்துச்சுன்னா அதெல்லாம் வெளியே வர போற மாதிரி இருக்கு. இட் வேக்ஸ் அப்
the spirits no of the dead by its call, its cry. அப்புறம் அது மூணு பக்கத்துல மாதிரி அந்த பிரான்ச்ல உட்காந்துட்டு என்ன பண்ணுதான், மனக்கசப்புற்று அதுக்கப்புறம் என்ன வெறுப்போடு கத்துதான், அலவுட் ரொம்ப சத்தமா கத்துமா, கிரை பண்ணுமா. எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன் glory of changeless metal. No, underline that, changeless metal. Changeless metal here refers to immortality. ஸோ க்ளோரிஃபை பண்ணும். எதை பத்தினா இம்மார்டாலிட்டி, இட்டர்னல் லைஃபை பத்தி க்ளோரிஃபை பண்ணுது ஃபர்ஸ்ட் சத்தமா கத்திட்டு. ரெண்டாவது, இன் glory of changeless metal it cries first, it glorifies, no, it's called. அதுக்கு common bird or petal. Look at that, common bird or petal. Here common bird or petal refers to the common or ordinary people, or no, ordinary people who live in this no world, the human beings who live in this world, mortal human beings. காமன் பேர்ட் ஆர் பெட்டல்னா, பெட்டல் என்னது, அது கண்டிப்பா வந்து பூ பூத்துச்சுன்னா அதோட பெட்டல்ஸ் என்ன உதிர்ந்துரும். அதே மாதிரி தான் இங்க இருக்கவங்க வந்து என்ன பண்ண, உதிர்ந்து போறக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, மார்டல் லைஃப். தட் இஸ் வை ஹி யூஸ் த வேர்ட் காமன் பேர்ட், ரெஃபர்ஸ் டு the human beings who live in this on this earth. So mortal human beings, common bird or petal, because they fall, they have mortal life, they are mortal. அண்ட் தட் இஸ் வை அதுக்கு சத்தமா வந்து என்ன பண்ணுது, மனக்கசப்போடு வெறுப்புணர்வோடு கத்துது. நீங்க எல்லாம் என்ன பண்றப்ப, நான் இம்மார்டல் ஆயிட்டேன், இம்மார்டாலிட்டி இட்டர்னல் லைஃப் நோக்கி நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து அதுதான் நோக்கி இருக்கணும், உங்களோட எண்ணம் செயல் எல்லாமே. ஆனா நீங்க என்னவா இருக்கீங்க, ஸோ மார்டலா இருக்கீங்க, பிகாஸ் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ, நீங்க தான் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி. பிகாஸ் அண்ட் ஆல் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் மாயர் ஆர் பிளட். பிகாஸ் லுக் அட் தட் வேர்ட், நோ, காம்ப்ளெக்சிட்டிஸ் ஃபார் த செகண்ட் டைம், ரெண்டாவது டைம் யூஸ் பண்றாரு இந்த ஸ்டான்ஸால, தேர்ட் ஸ்டான்ஸால. ஸோ அண்ட் ஆல் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் மயர் அண்ட் பிளட், அவங்களுக்குள்ள என்ன இருக்கா, மயர் எகன் சொல்ற அழுக்கு, ட்ராஸ் சொல்லுவாங்க, அந்த இம்பியூர் தாட்ஸ் எல்லாமே என்ன இருக்கு. ஸோ ரத்தத்துலையும் சரி எல்லாமே எது புரிஞ்சு பார்க்குறதுனா அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ், இன்ட்ரிகசிஸ், அந்த ட்ராஸ், அந்த கெட்ட எண்ணங்கள், அந்த கிரீட், பேராசை, ஆசை எல்லாத்துக்கும் காரணம். அது விடுபட்டுச்சுன்னா என்ன, அந்த சோல் வந்து அது அதோட இடத்த அடைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி அண்ட் ஆல் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் மாயா ஆர் பிளட். ஓகே, ஸோ தட் இஸ் வை திஸ் கோல்டன் பேர்ட் சடன்லி ஸ்கான்ஸ் அலவுட், மனக்கசப்புற்று வெறுப்புணர்வோட என்ன சொல்லுது, இந்த மாதிரி வந்து அந்த மார்டல் ஹியூமன் பீயிங்ஸை பார்த்து காமன் பேர்ட் ஆர் பெட்டல், பிகாஸ் தே ஹாவ் all complexities of mire and or blood. Stanza number 4. Now we shall go to line number 25. At midnight, look at that time, midnight, evening time la irundha அப்படியே இப்ப என்னாச்சு, midnight ஆயிடுச்சு. At midnight, very important shift of setting. At midnight on the emperor's pavement flit. இப்ப emperor யாரை குறிக்குதுன்னா, இனிமேல் வர emperor எல்லாமே god, சரிங்களா. At midnight on the emperor's pavement, பேமெண்ட்னா நடைபாதை, காடோட அந்த நடக்கிற பாதை எல்லாமே என்னவா இருக்கா, பேவ்மெண்ட், ஃபிளிட் ஃப்ளேம்ஸ் அப்படின்னா தீஸ் வாலை அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பிளிட் ஃபிளிட் ஃப்ளேம்ஸ் ஆர் ஃபிளிட் ஆஃப் ஃப்ளேம்ஸ் ஆர் கஷ் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவோம், GUSH ஆஃப் ஃபயர்னு சொல்லுவோம். ஃபிளிட் ஆஃப் ஃப்ளேம்ஸ் தீஸ் வாலை அப்படி கொழுந்து விட்டு தக தக தகன்னு எரியுது. அட் மிட் நைட் ஆன் த எம்பரஸ் பேவ்மெண்ட் ஃபிளிட் ஃப்ளேம்ஸ் தட் நோ ஃபேகாட் ஃபீட்ஸ். ஃபேகாட் அப்படின்னா ஃபயர்வுட், என்ன இருக்கா, ஃபயர்வுட்டு வந்து அதுல போடல, ஆனா வந்து தீ அப்படி தக தக தகன்னு வந்து கொழுந்து விட்டு ஒரு தீ ஜுவாலை வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ பேமெண்ட், அது அந்த எம்பர் காடோ அந்த நடந்து வந்து இறுதி தீர்ப்பு நாள் கொடுக்கும் போது அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த பாதை எல்லாமே என்ன இருக்கா, தீ கொழுந்து விட்டு தக தகன்னு தீ ஜுவாலை எரிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா அது எது, அதுக்கு வந்து விறகு எதுவும் போடல. ஃபேகாட் மீன்ஸ் நோ ட்ரை வுட்ஸ் ஆர் ஃபயர்வுட், அது போடல. நோ ஃபேகாட் ஃபீட்ஸ் நார் ஸ்டீல் ஹஸ் லிட் இட். ஸோ it has not been lit by steel or steel spark. அந்த மாதிரியும் அது லிட் பண்ணல, அதை வச்சும் அது நெருப்பை வந்து என்ன பண்ணல, பற்ற வச்சு விடல, இல்ல ஸ்டீல் ஸ்பார்க் கிடையாது, அதை வச்சும் பற்ற வச்சு விடல. ஆனா என்னது, அது தீ கொழுந்து விட்டு தக தகன்னு எரிஞ்சிட்டே இருக்கு, ஃபயர்வுட்டும் போடல, எரிஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு. நாட் ஸ்டார்ம் டிஸ்டர்ப்ஸ், எந்த விதமான புயலும் என்ன பண்ணல, இதை அணைக்க முடியல. நாட் ஸ்டார்ம் டிஸ்டர்ப்ஸ் ஃப்ளேம்ஸ் பிகாட்டன் ஆஃப் ஃப்ளேம். வெரி இம்பார்ட்டன்ட் லைன், ஃப்ளேம்ஸ் பிகாட்டன் ஆஃப் ஃப்ளேம். எப்படி எரியுது அப்படின்னா, அந்த ஃப்ளேம் ஒன்று அப்படியே தான் ஒன்னோட ஒன்று அந்த ஃப்ளேம்ஸ் இன்னும் தான் அது வந்து என்ன தக்க தக்கன்னு எரிஞ்சிட்டே இருக்கான். ஃப்ளேம்ஸ் பிகாட்டன் ஆஃப் ஃப்ளேம், அதை நம்ம சொல்கிறோம். அப்போது வேறு ஃபயர்வுட் போடலை, இட் இஸ் நாட், அது வந்து என்ன பண்ண, ஸ்டீல் ஸ்பார்க்கை வச்சு அதை பற்ற வைக்கல, எதை வச்சும் நம்ம நெருப்பு வச்சு பற்ற வைக்கிற மாதிரி ஸ்டீல் ஸ்பார்க் வச்சு பற்ற வைக்கல. எந்த புயல் காற்று என்ன பண்ண அந்த நெருப்பு அணைக்க முடியாது. பிகாஸ்
அந்த ஃப்ளேம் ஒன்றும் வந்து அதுவே தான் அதுக்கு விறகு. ஒரு ஃப்ளேம் தான் இன்னொரு ஃப்ளேமோட விறகு. அதனால தான் அது ஃப்ளேம்ஸ் என்ன ஆகுதான் தக தக தகன்னு வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. வேர் பிளட் பிகாட்டன் ஸ்பிரிட்ஸ் கம். அந்த சமயத்துல தான் இந்த ஃபோர்த் ஸ்டான்ஸா ஃபுல்லா என்னன்னா ஃப்ளேம்ஸ், பியூரிஃபிகேஷன் நடக்க தொடங்குது. என்னது, அந்த டெட் பாடியிலேருந்து ஸ்பிரிட்ஸ் வெளியே வரணும், அந்த ஸ்பிரிட் சோல்ஸ், அது வந்து அதோட பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்குது. அந்த பியூரிஃபிகேஷன் எது உதவுதுன்னா ஃப்ளேம்ஸ், ஃபயர். ஸ்பிரிட்ஸ் ஆர் டு பி பியூரிஃபைடு பை ஃபயர், ஃபயர் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஃபயர். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த டான்ஸ் ஆஃப் சிவா பார்த்துருப்போம், நடராஜர் அப்படின்னு சிற்பங்கள்ல. அதில் வந்து 5 விதமான வந்து டிவைன் ஸ்டாட்டிக் எனர்ஜி ஃப்ளோ சொல்லுவாங்க. கிரியேஷன், ப்ரிசர்வேஷன், டிஸ்ட்ரக்ஷன், இல்யூஷன், இமான்சிபேஷன் சொல்லுவாங்க. எல்லாமே அந்த அந்த இதில் தான் நடக்கும், இந்த ஃபயர்னால தான் நடக்கும்னு சொல்கிற மாதிரி. ஆக்கமும் அதுதான், அழிவும் அதுதான், காக்கிறதும் அதே தான், வந்து எல்லாமே ஃபயர். இல்யூஷன், மாயையும் அதே தான். அந்த பாண்டேஜ்ல இருந்து, அந்த ஹியூமன் லைஃப், அந்த இன்கார்னேஷன் ஆஃப் சோல்ஸ், அந்த பாண்டேஜ்ல இருந்து அதை பிரிக்கிறதும் அந்த ஃபயர் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல அந்த ஸ்பிரிட்ஸ், அன்பர்ஜ்டு இமேஜஸ் இருக்கு இல்லையா, அன்பர்ஜ்டு ஸ்பிரிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பியூரிஃபை பண்றதுக்கு எது உதவுது, ஃப்ளேம்ஸ். அப்போ ஸ்டான்ஸா 4 ஃபுல்லாவே ஃப்ளேம்ஸ். ஓகே, ஸ்டான்ஸா 2, ஸ்டான்ஸா 3 கோல்டன் பேர்ட், ஸ்டான்ஸா 2 மம்மி, ஸ்டான்ஸா 1 நைட் வாக்கர் என்ன பண்றாரு, அப்சர்வ் பண்றது சொல்லிட்டு இருக்காரு, டாம் பாக்குறாரு, அதெல்லாம் சொல்லி. ஸோ வேர் பிளட் பிகாட்டன் ஸ்பிரிட்ஸ் கம், அப்படி ரத்தம் தேய்ந்த அந்த ரத்த கரையோடு, ரத்தம் தோய்ந்த இதோடு அந்த ஸ்பிரிட்ஸ் என்ன வருதான் இங்க ஸ்பிரிட்ஸ் கம். எப்படி அதை வேக்கப் பண்ணி யார் வெளியே வரைச்சு வச்சது, கோல்டன் பேர்ட், முன்ன ஸ்டான்ஸால பார்த்தோம். ஸோ அண்ட் ஆல் த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் ஃபியூரி லீவ். லுக் அட் தட் வேர்ட் ஃபியூரி அகைன். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால ஒரு டைம் ஃபியூரி யூஸ் பண்ணாரு, திரும்ப இங்க வந்து என்ன ஃபியூரி யூஸ் பண்றாரு. அதே மாதிரி முன்னாடி ஸ்டான்ஸால நான் பார்த்தோம் மயர் யூஸ் பண்ணாரு. அப்போ லுக் அட் தட் வேர்ட் ரிப்பீட்டடா சொல்ல வராருன்னா, அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை என்னவா இருக்கு, அழுக்கு நிறைந்த, சகதி நிறைந்த, சேறு நிறைந்ததா இருக்கு. அதெல்லாம் பியூரிஃபை ஆகி வெளியே வந்தாதான் என்ன பண்ண முடியும், ஸோ இறைவனுடைய பாதத்தை அடைய முடியும், இம்மோர்டாலிட்டி, எட்டர்னல் லைஃப் அடைய முடியும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல திரும்ப ஃபியூரி யூஸ் பண்றாரு. ரேஜ் அண்ட் ஆங்கர், அந்த மனசுக்குள்ள அந்த மாதிரி இருக்கிறது சாந்தம் அடையணும், பீஸ், இந்த மாதிரி ஒரு சாந்த மனசுக்குள்ள வரணும். ஸோ அதான் சொல்றாரு, அண்ட் ஆல் காம்ப்ளெக்சிட்டிஸ், லுக் அட் தட் வேர்ட், நோ காம்ப்ளெக்சிட்டி செகண்ட், திஸ் இஸ் ஃபார் த 3rd டைம். அப்போ 3வது டைம், மொத்தம் 3 டைம் காம்ப்ளெக்சிட்டிஸ் யூஸ் பண்றாரு, 3வது டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ அண்ட் ஆல் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் ஃபியூரி லிவ். அப்போ அதுல இருந்து என்ன பண்ணுது, இந்த ஃப்ளேம்ஸ் எரிய தான் அந்த பிளட் பிகாட்டன் ஸ்பிரிட்ஸ் இங்க வரும்போது என்ன ஆகுதான், மெல்ல மெல்ல அந்த காம்ப்ளெக்சிட்டிஸ், அந்த கான்ஃபிளிக்ஸ் வந்து என்ன ஆகுதான், அந்த ஃபியூரி, அந்த ரேஜ், ஆங்கர் எல்லாமே, இந்த பேராசை, மனசுக்குள்ள இருக்கிற ஆசை, வயலன்ஸ், எல்லாமே பாவம் செஞ்ச பாவங்கள் எல்லாமே என்ன ஆகுது, லீவ் ஆகுது, வெளியே வருது. அண்ட் ஆல் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் ஃபியூரி லீவ் ஃப்ரம் தீஸ் பிளட் பிகாட்டன் ஸ்பிரிட்ஸ், ஃப்ரம் தீஸ் அன்பர்ஜ்டு இருந்து இப்போ பர்ஜ், கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் ஆகிட்டு வர்ற ப்ராசஸ் தொடங்கிடுச்சு. ஸோ டையிங் இன் டு எ டான்ஸ். லுக் அட் தட், இந்த ஃபயர்லேயே அந்த ஸ்பிரிட்ஸ் வந்து அல்ல கோத்ரூ பண்ணும்போது என்ன ஆகும், அப்படியே மெதுவாக போகுமா, டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட், அதாவது டான்ஸ் ஆஃப் சிவா, அப்படி நடனம். அந்த மாதிரி இந்த ஸ்பிரிட்டும் வந்து நடமாடுதான் உள்ள, அப்படிங்கிற மாதிரி. எப்படி டையிங், ஸோ I have given you a pop-up notes. Fire sacrifice. You have to sacrifice, the spirits have to sacrifice themselves, into the fire. Then only, in the fire mean that is symbolized by, signified by the dance. So death by dancing in the fire. The agony of flame. அதான் சொல்லணும். ஓகே, அந்த agony of flame. வேதனை, வலி எல்லாமே இருக்கும், அதுக்குள்ளே டான்ஸ் ஆடிக்கிட்டு மாதிரி இருக்கும் ஃபயரில். அது மூலியமா போயிட்டு வந்தால் தான் என்ன ஆகும், அந்த அன்பர்ஜ்லேருந்து பியூரிஃபிகேஷன் நடக்கும். அதுலேருந்து எல்லாம் அந்த காம்ப்ளெக்சிட்டிலேருந்து ஆஃப் ஃபியூரிலேருந்து விடுபட முடியும். டையிங் இன் டு எ டான்ஸ் அண்ட் அகனி ஆஃப் ட்ரான்ஸ்னு ஒரு படமே வந்திருக்கு. ஸோ அகனி ஆஃப் ட்ரான்ஸ் அப்படின்னா, ட்ரான்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கான்சியஸ்னஸை எழுந்து ஒரு ஹிப்னாட்டிசம், ஸ்காலர்ஷிப்ஸில் பார்த்தப்ப ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த யாரோ ஒருத்தர் வந்து உங்களை ஹிப்னாடைஸ் பண்ணி உங்களோட கான்சியஸ்னஸ்ல நான் யாரு, நான் என்ன அப்படிங்கிறலாம் இழந்து அந்த மாதிரி ஒரு தருணத்தில் இருக்கும்போது அந்த ட்ரான்ஸ்ன்னு சொல்லுவோம், அகனி ஆஃப் ட்ரான்ஸ். ஸோ இந்த இடத்துல அகனி, அகனி ஆஃப் ட்ரான்ஸ், ஆனால் ஆனந்த கழிப்பு, மரண வேதனையிலிருந்து இப்போ என்ன இருக்கு, அகனி ஆஃப் ட்ரான்ஸ், ஆனந்த கழிப்புன்னு ஒரு மீனிங் இருக்கு அகனிங்கிறதுக்கு, இங்க ஆனந்த கழிப்பு. ஸோ மரண வேதனையிலிருந்து இப்போ ஆனந்த கழிப்பு, ட்ரான்ஸ். அப்போ என்னன்னா, so you lose your consciousness when you go through, when your spirit are
purged by the fire. An agony of trance. So look at that note description. Agony of trance, dying into a trance, hypnotically losing consciousness. உங்களுடைய கான்சியஸ்னஸ் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்க பாவங்கள் நீ செஞ்ச பாவங்கள் இது எல்லாமே உங்களுக்கு மனசுக்குள்ள அந்த கில்ட் எல்லாம் உறுத்திட்டே இருக்கும். அந்த கான்சியஸ்னஸை இழந்துட்டு நீங்க என்ன பண்றது, அதெல்லாம் இழக்கிற அந்த தருணம் தான் ஆனந்த கழிப்பு. அதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா உங்களை என்ன ஆகும், திரும்ப பிளிஸ், அந்த சந்தோஷம் மகிழ்ச்சியில் திரும்ப மகிழ்ச்சி கொள்ளும். மகிழ்ச்சி உங்களுக்கு பெருக்கெடுக்கும், ஊற்று பெருக்கெடுக்கும்னு சொல்லிட்டு டையிங் இன் டு எ டான்ஸ் அண்ட் அகனி ஆஃப் ட்ரான்ஸ். ஸோ an agony of flame that cannot singe a sleep. singe அப்படின்னா என்னன்னா, இவ்வுலக ஆசையிலிருந்து இவ்வுலக வாழ்விலிருந்து மீட்சி எல்லாம் பார்த்துட்டோம். ஆல் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் யூ லீவ்னு சொல்லிட்டு. ஸோ an agony of flame that cannot singe his sleeve-னா இந்த மாதிரி ஃபயருக்குள்ள அந்த வந்து அந்த பர்கேஷன் நடக்கும் போது, அதுக்குள்ள வந்து அந்த பர்கேஷன் அதெல்லாம் வந்து நடக்கும் போது என்ன ஆகும்னா, ஈவன் அந்த ஃபயர் வந்து என்ன பண்ணாதான் அந்த ஃப்ளேம் வந்து அந்த அந்த சட்டையோட அந்த இது ஸ்லீவ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்லீவ் சொல்லல, அதை வந்து என்னதான் துளி அளவு கூட கடுகளவு கூட என்ன பண்ணாதான் அதை பர்ன் பண்ணாது. அதோட ஃபுல் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளேமோட வேலை அந்த காம்ப்ளெக்சிட்டிஸை ஆஃப் ஃபியூரிய உங்க தீராத ஆசை, அப்புறம் டர்மாயில், இதெல்லாம் தான் முன்னாடி சொன்னோம் இல்லையா காம்ப்ளெக்சிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த இன்ட்ரிகசிஸ் எல்லாத்தையும் வெளியெடுக்கிறது மட்டும்தான். மற்றது வந்து கடுகளவும் என்ன பண்ணாது, அந்த ஸ்லீவுக்கு என்ன பண்ணாது, வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது, கடுகளவும் எரிக்காது. ஈவன் do not burn slightly, அதான் singe, cannot burn slightly a sleeve, that flame, that kind of flame it is. An agony of flame that cannot singe a sleeve. So fourth stanza முடிச்சிட்டோம். ஃபயர் மூலியமா வந்து இந்த ஸ்பிரிட்ஸ் வந்து பியூரிஃபை ஆயிட்டு இருக்கு. அதான் வந்து டான்ஸ் அப்படிங்கிற மூலியமா அதை சிம்பிளைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது ஆஸ்ட்ராடல் பியூரிஃபிகேஷன் நடந்துச்சு. அப்போ மூவ்மெண்ட் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ், மூவ்மெண்ட் ஆஃப் த சோல் அடுத்தது எங்க மூவ்மெண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராடல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் போட்டு உட்கார்றது, ரெண்டு காலை போட்டு வண்டி ஓட்டும் போது இந்த பக்கம் ஒரு கால் இந்த பக்கம் ஒரு கால் போட்டு உட்காருவோம். குதிரை மேல உட்காரும் போது இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால். அதே மாதிரி ஆஸ்ட்ராடல் அப்படின்னா என்னன்னா, ஆன் த டால்ஃபின் மேல ஒரு கால் ஒரு கால் இந்த பக்கம் இன்னொரு கால் போட்டு என்ன பண்றோம், உட்காந்துருக்கு. எது உட்காந்துருக்கு, சோல். அப்ப சோலோட கேரியர்ஸ் யாரு, ஸோ வண்டி எந்த வண்டி, டால்ஃபின். ஸோ சிம்பிள் ஏகன் டால்ஃபின்ஸ் என்ன பண்ணுது, டால்ஃபின்ஸ் மயர் அண்ட் பிளட், அதோட உடம்பு மேல என்ன இருக்கு, மயர் அண்ட் பிளட் எல்லாம் வந்து என்ன இருக்கு, தோய்ந்து போய் கிடக்கு. பிளட் ரத்தக்கரையும் சரி இந்த மாதிரி அழுக்கும் சரி. ஏன்னா அது வந்து ஒரு வெஹிக்கிள் மாதிரி வந்து காடோட வெஹிக்கிள் மாதிரி என்ன பண்ணுது, அது இந்த மாதிரி பியூரிஃபைடான அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் காத்து வச்சு ஏற்றி என்ன பண்ணுமா, வந்து கொண்டு போகுமா. ஸோ ஆஸ்ட்ராடல் ஆன் த டால்ஃபின்ஸ் மயர் அண்ட் பிளட், கால் போட்டு உட்காந்துருக்கு சோல்ஸ், பியூரிஃபைடு சோல்ஸ். ஸ்பிரிட் ஆஃப்டர் ஸ்பிரிட், ஒரு ஸ்பிரிட்டா இன்னொரு ஸ்பிரிட்டா என்ன பண்ணுது, அது டால்ஃபின் வந்து கொண்டு போதான் மேல உட்கார வச்சு. த ஸ்மிதீஸ் பிரேக் த ஃப்ளட். லுக் அட் த ஸ்மிதீஸ். அப்போ த கோல்டன் ஸ்மித்ஸ் சொல்லுவோம் இல்லையா, கோல்ட் ஸ்மித்ஸ். லுக் அட் த நெக்ஸ்ட் லைன், கோல்டன் ஸ்மித்ஸ், ஸ்மிதீஸ். இப்போ கோல்ட் ஸ்மித் பொற்கொள்ளர்கள். யாரோட பொற்கொள்ளர்கள், யாரோட வந்து காடோட. டிவைன் ஆர்டிஸ்ட் ஆஃப் காட், அவங்களதான் வந்து என்னன்னு சொல்லுவோம், கோல்டன் ஸ்மித்ஸ். நாட் சிம்பிளி கோல்டன் ஸ்மித்ஸ், டிவைன் ஆர் கோல்டன் ஸ்மித்ஸ் ஆஃப் த எம்பரர், டிவைன் ஆர்டிஸ்ட் ஆஃப் த காட். அவங்க தான் என்ன பண்ணாங்க, தன்னோட கையாலே எதை செஞ்சிருக்காங்க, ஸோ கோல்டன் பேர்டை செஞ்சிருக்காங்க. தட் இஸ் வை ஹேண்டி ஒர்க்னு முன்னாடி சொல்லியிருப்போம், கோல்டன் ஹேண்டி ஒர்க் which were made by the divine artists of God, which we call them as whom we call them as the golden smithies, the goldsmith. The smiths break the flood. அப்போ டால்ஃபின் வந்து என்ன பண்ணுதான், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார். லுக் அட் தட், அந்த திருக்குறளை சொன்ன மாதிரி அது என்ன பண்ணுதான், சோலை வந்து டால்ஃபின் மேல குறைச்சிட்டு அந்த சீல் அப்படியே போகும்போது பயணம் செய்யும் போது ஃப்ளட் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த ஃப்ளட்டை பிரேக் பண்றது யாருன்னா அந்த கோல்டன் ஸ்மிதீஸ் ஆஃப் த எம்பரர் தான் பிரேக் பண்றாங்களாம், வழி ஏற்படுத்தி கொடுக்கறது. ஏதாவது ஹடில்ஸ் வந்தா இப்போ காடோட படைகள் என்ன பண்ணும், சோல்ஜர்ஸ், கோல்ட் ஸ்மித்ஸ் இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை தடங்கள் எல்லாமே அடிச்சு நொறுக்கிட்டு உங்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுப்பாங்க, யூ கேன் டிராவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த ஸ்மிதீஸ் பிரேக் த ஃப்ளட். த கோல்டன் ஃப்ளட் இந்த இடத்துல சிம்பலிசம் ஃபார் அடில்ஸ். அதுக்கப்புறம் ஏதாவது ஹடில்ஸ் வந்துச்சுன்னா கடவுள் பார்த்துப்பாரு. ஸோ த ஸ்மிதீஸ் பிரேக் த ஃப்ளட், த கோல்டன் ஸ்மிதீஸ் ஆஃப் த எம்பரர் காட். மார்பிள்ஸ் ஆஃப் த டான்சிங் ஃப்ளோர், கடைசியா எங்க கொண்டு வந்து இறக்கியிருக்கு இன்னும் டால்ஃபின்ஸ் வந்து
marbles of the dancing floor. அப்போ கடைசியில finally it is, look at that pop-up notes, finally it is on the dancing floor the spirits are purged. கடைசியான பியூரிஃபிகேஷன் எங்க நடக்குது, ஃபுல்லா இம்மார்டாலிட்டி அடையணும் அப்படின்னா கடைசி பர்கேஷன் வந்து எங்க நடக்குதுன்னா மார்பிள்ஸ் ஆஃப் த டான்சிங் ஃப்ளோர் நடக்குது. அதுதான் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன், அதுதான் வந்து ஹெவன் அப்படிங்கிற மீனிங்ல சிம்பிள்ல சொல்றாரு. ஸோ த டான்சிங் ஃப்ளோர் இஸ் வேர் தே பிலாங், த ஸ்பிரிட்ஸ் பிலாங் இன் த எண்ட் ஆஃப் எண்ட்ஸ். எல்லா முடிவினோட முடிவில் எது வந்து அங்கதான் வந்து என்ன அதோட டெஸ்டினேஷன்ன்றது ஸ்பிரிட்ஸ்க்கு வந்து அந்த டான்சிங் ஃப்ளோர் தான், ரெஃபர்ஸ் டு ஹெவன், டான்சிங் ஃப்ளோர். ஸோ it is the sanctuary of the home of spirits. அதுதான் வந்து சரணாலயம். எதுக்கு? நம்ம ஸ்பிரிட்ஸ், பியூரிஃபைட் ஸ்பிரிட்ஸோட சரணாலயம் எது? இந்த டான்சிங் ஃப்ளோர் தான், மார்பிள்ஸ் ஆஃப் த டான்சிங் ஃப்ளோர். பல மின்னும் அப்படின்னும் போது மார்பிள் எப்படி பண்ணும், அதே மாதிரி தான் ஹெவன் இட் ரெஃபர்ஸ் டு. பிரேக் பிட்டர் ஃபியூரிஸ் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி. ஏன் நான் வந்து திரும்ப ஃபைனல் பியூரிஃபிகேஷன் இங்கே தான் நடக்குதுன்னா, லுக் அட் தட் லைன், போயிட்டு தான் சொல்றாரு. ஹியர் ஆன் த டான்சிங் ஃப்ளோர் the dance takes place here, the last final dance takes place on this dancing floor, on the marbles of the dancing floor. The spirits dance on this dancing floor and break the bitter furies of complexity. Look at that complexity. Complexities ல இருந்து இப்ப என்ன வந்திருக்கு, காம்ப்ளெக்சிட்டி சிங்குலர் ஃபார்ம் வந்திருக்கு. அப்படின்னா எல்லாமே போயிடுச்சு, கடைசியில் இருக்கிற ஒரே ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்கு இல்லையா, அந்த இது வந்து பிட்டர் ஃபியூரிஸ், கசப்பான அந்த ஃபியூரிஸ் பிரேக், அதையும் என்ன பண்ணுது, இது வந்து இந்த டான்சிங் ஃப்ளோர்ல அது வந்து பர்ஜ் பண்ணுது. எகன் பர்சனிஃபிகேஷன் தான், பர்ஜ் பண்ணுது, கிளீன் பண்ணுது. பிரேக் பிட்டர் ஃபியூரிஸ் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி. தோஸ் இமேஜஸ் தட் எட் ஃப்ரெஷ் இமேஜஸ் பிகாட். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அன்பர்ஜ்டு இமேஜஸ் எல்லாம் போயிட்டு எது நம்மளுக்கு கிடைக்குது, ஃப்ரெஷ் இமேஜஸ் பிகட். ஃப்ரெஷ் இமேஜஸ் என்ன பண்றோம், நம்ம பெறப்படுது, தெரியுது அப்படிங்கிற மீனிங்ல கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் இமேஜஸ் we have got. Finally, look at the fresh images. The first line, unpurged images become fresh images, purified spirits, purified ghosts அப்படின்னு சொல்லிட்டு. And immortality is attained. The dolphin torn, that gong tormented. See, that அப்படி this that அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, this that this ரொம்ப க்ளோஸ், இங்க இருக்கிறது that அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னு சொல்றோம் கடைசி லைன்ல, that dolphin torn, that gong tormented. See அப்படின்னா அந்த ப்ராசஸ் நடக்குது இல்லையா, அந்த வந்து அந்த கோல்டன் பேர்டு வந்து ட்ரை பண்ணி அந்த அதுக்கப்புறம் வந்து சோல்ஸ் வெளியே வந்து அதுக்கப்புறம் ஃப்ளேம்ஸ்குள்ள போயிட்டு அந்த பியூரிஃபை ஆறுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டால்ஃபின்ஸ் மேல உட்காந்து வர்ற அந்த இதுவும், அதுக்கப்புறம் காங் டார்மெண்டட் சீனா, இந்த மாதிரி வந்து சீல ஏதாவது வந்து அந்த ஃப்ளட்டோ இல்லை வந்து தடங்களோ ஏற்பட்டா அதுக்கப்புறம் அதை வந்து கோல்ட் ஸ்மித் வழி ஏற்படுத்தி கொடுக்குற ப்ராசஸும், அதுக்கப்புறம் வந்து அந்த கத்தீட்ரல், அந்த அங்கிருந்து வந்து இந்த கத்தீட்ரல் காங், அந்த சவுண்ட் ஆஃப் த பெல் இருக்குல்ல, அந்த சவுண்டும் என்ன பண்ணுங்க, அந்த ப்ராசஸ் வந்து நடந்துட்டே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்ன ப்ராசஸ் என்ன இருக்கு, சிமில்டேனியஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றதுனால தட் டால்ஃபின் டான் தட் காங் டாமினட் சி அப்படின்னு சொல்லி அது சொல்லி முடிக்கிறார். தட் ப்ராசஸ் கண்டினியூஸ். I have given you in pop-up notes continuation of the process of bringing the purified souls to the marbles of the dancing floor. It is the destination. The sound of the cathedral gong also continues. The process takes place again and again. So with this, we have come to an end of this Byzantium beautiful poem. சாதாரணமா இந்த மாதிரி போயம் எழுதலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம், புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ஸ்டான்சா நம்பர் 1 டாம் பார்த்தோம், ஸ்டான்சா நம்பர் 2ல மம்மி பார்த்தோம், ஸ்டான்சா நம்பர் 3ல பேர்ட் பார்த்தோம், ஸ்டான்சா நம்பர் 4ல ஃப்ளேம்ஸ் பார்த்தோம், 2 அந்த பார்த்தோம், இதில் பார்த்து ஸ்டான்சா நம்பர் 5ல வந்து என்னன்னா இந்த டால்ஃபின் பார்த்தோம். சரிங்களா? ஸோ டால்ஃபின் அப்புறம் கோல்ட் ஸ்மித்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபைனல் டெஸ்டினி வந்து அந்த சோல்ஸ் வந்து பியூரிஃபிகேஷன் எங்கே நடக்குதுன்னா இந்த டான்சிங் ஃப்ளோரில் நடக்குது. So with this, we have come to the end of this poem Byzantium. I hope you have understood the poem. Thank you, dear candidates. Take care of your health and also prepare well. Thank you. Have a nice day.